எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. நான் போட்டு வச்சிருந்த திட்டம், நான் கண்ட கனவு அத்தனையும் சுக்கு நூறா போயிடுச்சு. ரமாவை பொழைக்க விடக்கூடாதுன்னு நினைச்ச நானே அவளுக்காக டாக்டரே வர வச்சு ஆபரேஷனும் பண்ண வச்சு அதுக்காக நான் காசும் செலவு பண்ணி அவளை காப்பாத்தி விட்டுருக்கேன். இந்த உலகத்திலேயே அழிக்கணும்னு நினைச்ச எதிரியை காப்பாத்தினது நான் ஒருத்தியாதான் இருப்பேன். ஆமா மேடம், ஒவ்வொரு தடவையும் அந்த ரமாவை நீங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு தான் அது நஷ்டம் ஆகுது. அன்னைக்கு அந்த 5 கோடி, இன்னைக்கு இந்த ஆபரேஷன் செலவு. ஆமா, உங்களை மாதிரி ஒண்ணுக்கு உதவாத ஆளுங்களை கூட வச்சிருந்தா வேற என்ன நடக்கும்? நஷ்டம்தான் ஆகும். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ண சொல்லி ஒரு வேலை கொடுத்தேன், அத நீங்க சொதப்பிட்டீங்க. ஒரு நர்ஸ வர வச்சு ரமாவை கொல்லலான்னு இவளுக்கு ஒரு வேலை கொடுத்தேன், ஒரு தொத்திய கூட்டிட்டு வந்து இவளும் சொதப்பிட்டா. ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய தெரியாத உங்களை எல்லாம் கூட வச்சிருந்தா நானு இப்படிதான் தோத்து போய்கிட்டே இருக்கணும். இல்ல இல்ல, எல்லாமே ஏன் தப்புதான். இப்படி ஒரு முட்டாளுங்களை என் பக்கத்திலே வச்சிருக்கேன் பாரு, ஏன் தப்புதான். இப்ப எதுக்கு மேடம் முடிஞ்சு போனதை பத்தி பேசி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறது பெட்டர் இல்லையா? வேற என்ன பண்றது? இதுக்கு முன்னாடி என்ன பிளான் வச்சிருந்தேனோ அதேதான் செய்யணும். அது என்ன பிளான் மேடம்? ரமா கண் முன்னாடியே அவ குடும்பத்தையே அவகிட்ட இருந்து பிரிச்சு அவளை தனியா தவிக்க விடணும்னு நான் ஆரம்பத்துல இருந்தே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எதுக்கு அவளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்? ஒரேடியா இந்த ஆபரேஷன்ல ரமாவோட கதைய முடிச்சிடலான்னு நினைச்சேன். அது மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். ரமா என் குடும்பத்தை பிரிச்சு என்ன தனி மரமா ஆக்குனால, இப்போ நான் அதையே அவளுக்கு திருப்பி கொடுத்தாதான் அந்த கணக்க சரி பண்ணணும்னு தோணும். ரமாவோட நல்ல நேரம், அவ இந்த ஆபரேஷன்ல பொழைச்சு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வரா. ஆனா அவளோட கெட்ட நேரம், அவ இருக்க போற அதே வீட்ல இனிமே நானும் இருக்க போறேன். இதுக்கப்புறம் நான் ஆட போற ஆட்டத்துல ரமாவை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் அவகிட்ட இருந்து பிரிப்பேன். நான் அனுபவிச்ச அதே வலிய அவளும் அனுபவிக்கிற மாதிரி செய்வேன். அதுக்கப்புறம் என்ன மாதிரியே அவளும் குடும்பத்தை இழந்துட்டு தனியா நிப்பா. அப்ப அவ வாயாலேயே செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வைப்பேன். கரெக்ட் மேடம், உங்களுக்கு அவங்க செஞ்சதுக்கெல்லாம் இப்படிதான் நீங்க திருப்பி கொடுக்கணும். கொடுக்கற எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா கொடுக்கற. இது வரைக்கும் எதிரில ஆள் இல்லாம ஆட்டோ சூடு பிடிக்காம இருந்துச்சு. இப்போ ரமா வந்துட்டால, இனிமே பாருங்க, இந்த காயத்ரி ஆட போற ஆட்டத்துல ரமாவோட வீடே பத்திக்கிட்டு எரிய போகுது.